இனிமேல் யாரும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாரு. சமூக வலைதளங்களில் பகிரப்படும் போலி மருத்துவ தகவல்களை நம்புவது எவ்வளவு ஆபத்தானது என்பதற்கு மதுரையில் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் ஒரு எச்சரிக்கையாக அமைந்துள்ளது. மதுரை செல்லூர் பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி வேல்முருகனின் 19 வயது மகள் கலையரசி ஒரு தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்தார். தனது உடல் எடையை குறைப்பதற்காக சமூக வலைதளத்தில் பார்த்த தகவலை நம்பி கடந்த 17ஆம் தேதி வெண்காரம் எனப்படும் போராக்ஸை கடையில் வாங்கி அவர் உட்கொண்டுள்ளார். இதனால் கடுமையான வாந்தி மற்றும் இரத்தத்துடன் கூடிய வயிற்றுப்போக்கு ஏற்பட்டது. அவளுடைய தாயார் அவளை முனிசாலையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு அவள் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாள். அன்று மாலை அறிகுறிகள் மீண்டும் தோன்றியதால் கலையரசியை பின்னர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் அங்கு சிகிச்சை பலனின்றி அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இனிமேல் யாரும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கும் வரக்கூடாது. என் மகளுக்கு நேர்ந்த கதி யாருக்கும் நேரக்கூடாது. சமூக வலைதளங்களில் வரும் போலி வீடியோக்களை குருட்டுத்தனமாக நம்பாதீர்கள் என அவரது தந்தை கண்ணீருடன் கதறியது அங்கிருந்தோரை நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியது. வெண்காரம் என்பது சுத்தம் செய்யும் பணிகளுக்கே பயன்படுத்தப்படுகிறது. இதனை உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தாய் முடியும் என்று மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். இவர் கிருஷ்ணகுமார் இயற்கை வைத்தியர்.